21வது ஸ்லோகம். त्यक्त्वा गर्भगृहे वासं कः अभिवाञ्छति बुद्धिमान् तूलिकां मृदु संयुक्तां दिव्यां शय्यां विनर्मिदां. त्यक्त्वा गर्भगृहे वासं कोऽभिवाञ्छति बुद्धिमान् तूलिकां मृदु संयुक्तां दिव्यां शय्यां विनिर्मिदाम्. பூக்களை பறிக்கிறதும் ஜலக்கிரீடை பண்றதும் சுகமான வாசஸ்தானத்தையும் எல்லாம் உபேட்சிச்சு, அது வரைக்குமாக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தது, அது எல்லாத்தையும் உபேட்சிச்சு இந்த கர்ப்பத்துக்குள்ள வசிக்கிறதுக்கு புத்தி இருக்கிற ஆராக்கும் ஆசைப்படுவா. சொர்க்கத்துல அரையன்னத்தோடு தூவலால உண்டாக்கின சாஃப்டா இருக்கிற மெத்தை இருக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கண்டினியூஷன் ஆயிட்டாக்கும் அடுத்த ஸ்லோகம். அந்த மெத்தைய உபேட்சிச்சு தலகீழாயி படுத்துக்கிறதுக்கு யாருக்காதும் ஆசை இருக்கா அப்படின்னாக்கும் அடுத்த ஸ்லோகம். 22வது ஸ்லோகம். त्यक्त्वा अधोमुखवासं च कः अभिवाञ्छति पण्डितः गीतं नृत्यं च वाद्यं च नाना भावसमन्वितं. त्यक्त्वा अधोमुखवासं च कोऽभिवाञ्छति पण्डितः गीतं नृत्यं च वाद्यं च नाना भावसमन्वितं. சொர்க்கத்துல இருக்கிற அரையன்ன பட்சியோடு தூவலால உண்டாக்கின சாஃப்டா இருக்கிற மெத்தைய உபேட்சிச்சு தலகீழாயி படுக்கிறதுக்கு அறிவிருக்கிற ஆராதும் ஆசைப்படுவாளா? நானா பாவங்களோடு சேர்ந்த நிருத்தம் கீதம் வாத்தியம் இதெல்லாம் சொர்க்கத்துல இருக்கு, அதை உபேட்சிக்கிறதுக்கு யாருக்காவது தோணுமா அப்படிங்கிறதாக்கும் அடுத்த ஸ்லோகம். 23வது ஸ்லோகம். முக்த்வா கஹ நரகே வாசம் मनसा अभि विजिन्तयेत् सिन्धुज उद्भूतभावानां रसं त्यक्त्वा सुदुस्त्यजम्. मुक्त्वा को नरके वासं मनसाभि विजिन्तयेत् सिन्धुजोद्भूतभावानां रसं त्यक्त्वा सुदुस्त्यजम्. இப்படி நிருத்தம் கீதம் வாத்தியம் இதெல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு நரகத்துல போய் வசிக்கிறதுக்கு மனசுல கூடிய மாறாது நினைப்பாளா? பாலாழி மங்கையோடு அந்த ஒரு சாநித்தியம் லக்ஷ்மி தேவி கிட்டே இருந்து நெகந்து போறதுக்கு ஆராதும் நினைப்பாளா? 24வது ஸ்லோகம். விண்மூத்ர ரசபானம் ச க इच्छेद मदिमान नरः गर्भ वासात् परः न अस्ति नरकः भुवनत्रये. विण्मूत्र रसपानं च क इच्छेन्मदिमान नरः गर्भवासात् परो नास्ति नरको भुवनत्रये. மலமூத்திரம் இதெல்லாம் பானம் செய்யறதுக்கு ஆராதும் ஆசைப்படுவாளா? புத்தி இருக்கிறவா ஆராதும் அதுக்கு நினைச்சு கூட பார்ப்பாளா? கர்ப்பவாசத்தை விட பயங்கரமான வேறொரு நரகம் இந்த 3 உலகங்களிலேயும் இல்லையே. அப்படி இருந்து கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி அடிக்கடி ஓரோ யோனிகளில பிறந்து அந்த கர்ப்பவாசத்தை அனுபவிச்சாரே. அதாக்கும் இங்க வியாசர் ஜனமேஜயனுக்கு புரிய வைக்கிறார். 25வது ஸ்லோகம். தத் பீதாஹ ச பிரகுர்வந்தி முனயஹ துஸ்தரம் தபஹ ஹித்வா போகம் ச ராஜ்யம் ச வனே யாந்தி மனஸ்வினஹ. தத் பீதாஸ்ச பிரகுர்வந்தி முனயோ துஸ்தரம் தப ஹித்வா போகம் ச ராஜ்யம் ச வனே யாந்தி மனஸ்வினா. கர்ப்பவாசத்தை பயந்துட்டு தது பீதாஹா ச கர்ப்பவாசத்தை பயந்துட்டாக்கும் முனிகள் அதிகடினமான தபசு செஞ்சு அவ முக்தி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. போகவும் ராஜ்யமும் உபேட்சிச்சு
ഭോഗം ജനന സർവ സൗഖ്യങ്ങൾ, എല്ലാ സുഖഭോഗങ്ങളും രാജ്യത്തെയും ഉപേക്ഷിച്ച് பகவானை நினைச்சுண்டு அதுக்காக தபசு இருக்கிறதுக்கு வனத்துக்கு போறா முக்தி கிடைக்கிறதுக்காயிட்டு. 26வது ஸ்லோகம். தத் பீதஹா து விமூடாத்மா கஹ தம் சேவிதும் இச்சதி கர்ப்பே துதந்தி கிருமயோஹோ ஜடராக்னிஹி தபத்யதஹ. தத் பீதஸ்து விமூடாத்மா கஸ்தம் சேவிதுமிச்சதி கர்ப்பே துதந்தி கிருமயோ ஜடராக்னி ஸ்தபத்யதா. அந்த மாதிரி கர்ப்பத்துக்குள்ள நரகதுல்யமான ஜென்மத்தை பிராபிக்கிறதுக்கு புத்தி இல்லாதவன் கூடியும் ஆசைப்பட மாட்டானே. புத்தி இருக்கிறவனும் ஆசைப்பட மாட்டான், புத்தி இல்லாதவனும் ஆசைப்படுவனா? சரீரம் குத்தி தொலைக்கிற கிருமிகள் அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி அந்த மாதாவோட கர்ப்பத்துக்குள்ள ஜடராக்னி கத்தி ஜொலிக்கிறது. இதெல்லாம் ஆக்கமே அந்த கர்ப்பத்தோட ஸ்திதி. அதுல போய் படுக்கணும்னு ஆராக்கும் ஆசைப்படுவா? 27வது ஸ்லோகம். வப அசம்வேஷ்டனம் க்ரூரம் கிம் சுகம் தத்ர பூபதே வரம் காராகிருஹே வாசஹ பந்தனம் நிகடைஹி வரம். வபாசம்வேஷ்டனம் க்ரூரம் கிம் சுகம் தத்ர பூபதே வரம் காராகிருஹே வாசோ பந்தனம் நிகடைர்வரம். வபா அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப மெல்லிசா இருக்கிற சர்மத்தால சரீரத்தை மூடி பொதிஞ்சிருக்கும். அதாக்கும் பயங்கரம். அந்த கர்ப்பத்துல என்ன சுகமாக்கம் இருக்கு ராஜாவே? காராகிரகத்துல படுத்துக்கிறதாக்கும் இதை விட நல்லது. கையும் காலையில நல்லா நீட்டிக்கலாம். நல்ல சங்கலையால கெட்டி போட்டா கூட இதை விட சுகமாக்கும். அந்த அளவுக்கு துர்கடமாக்கும் இந்த கர்ப்பாவஸ்தை. 28வது ஸ்லோகம். அல்பமாத்ரம் க்ஷணம் நைவ அல்பமாத்ரம் க்ஷணம் ந ஏவ கர்ப்பவாசஹ கோஜித் சுபஹ கர்ப்பவாசே மஹத் துக்கம் தசமாச நிவாசனம். அல்பமாத்ரம் க்ஷணம் நைவ கர்ப்பவாச கோஜித் சுப கர்ப்பவாசே மஹத் துக்கம் தசமாச நிவாசனம். கர்ப்பவாசம் க்ஷண நேரத்துக்கு கூடியும் சுகப்பிரதம் கிடையாது. 10 மாசத்தை கர்ப்பவாசம் ரொம்ப ரொம்ப கஷ்டவுமாக்கும். கர்ப்பஸ்த சிசுவோடு அவஸ்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 29வது ஸ்லோகம். ததா நிஸ்ஸரணே துக்கம் யோனியந்திரே அதிதாருணே பாலபாவே சதா துக்கம் மூகாத்ய பாவ சம்யுதம். ததா நிஸ்ஸரணே துக்கம் யோனியந்திரேதி தாருணே பாலபாவே சதா துக்கம் மூகாத்ய பாவ சம்யுதம். யோனி யந்திரம் வழியா வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துர்கடமான வழியாக்கும். அது குழந்தையா இருக்கிறது எப்பவும் துக்கமாக்கும். அதனாலேயாக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் எப்ப பாரு அழுதுன்னு இருக்கு. ஒன்னும் சொல்லறதுக்கோ ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாத அவஸ்தை. 30வது ஸ்லோகம். க்ஷுது திருஷ்ணா வேதனா அசக்தஹ பரதந்திரஹ அதிகாதரஹ க்ஷுதிதே ருதிதே பாலே மாதா சிந்தாதுரா ததா. சின்ன குழந்தையா இருக்கிறத பேச முடியாத அந்த அவஸ்தையில க்ஷுத்ருஷ்ணா வேதனா சக்தா பரதந்திரோதிகாதரா க்ஷுதிதே ருதிதே பாலே மாதா சிந்தாதுரா ததா. அந்த அவஸ்தையில பசியும் தாகவும் தாங்கிறதுக்கு சக்தி இல்லாத அவஸ்தையில வாயை திறந்து ஒன்னும் சொல்லவும் முடியாது, அடுத்த வாழை ஒன்னும் புரிய வைக்கவும் முடியாது. பயந்துட்டு இருக்கிற அந்த அவஸ்தையில பசிச்சு அழுதாலோ அம்மாவுக்கும் துக்கம் ஆயிடுறது. கர்ப்பபாத்திரத்திலிருந்து வெளியில வந்தாலுள்ள அவஸ்தையாக்கும் இங்க சொல்றது. ரொம்ப ரொம்ப சின்ன கையும் காலையும் போட்டு உதறிண்டு படுத்துட்டு இருக்கிற அந்த அவஸ்தையாக்கும் இங்க வர்ணிக்கிறது. 31வது ஸ்லோகம். பைஷஜம் பாதும் இச்சந்தி ஞாத்வா வியாதிவ்யதாம் திருடாம்
नानाविधानि दुःखानि बालभावे भवन्ति वै वैषजं पातुमिच्छन्ति ज्ञात्वा व्याधिव्यधां दृढां नानाविधानि दुःखानि बालभावे भवन्ति वै குழந்தைகளுக்குண்டாகிற நோய்கள் மாறாரோகங்கள் உண்டாகாம இருக்கிறதுக்கு அம்மாவோடு விருப்பப்படி மருந்துகள் எல்லாம் இந்த குழந்தை சாப்பிடணும். இப்படி நானாவித துக்கங்களாக்கும் சின்ன குழந்தையா இருக்கிறத அனுபவிக்கேண்டி வரது. ஊசி போட்டுக்கணும், போலியோ எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஊசி போட்டுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கே, அதெல்லாம் மக்கள் இங்க சொல்லுறது. 32வது ஸ்லோகம். கிம் சுகம் விபுதா திருஷ்ட்வா ஜன்ம வாஞ்சந்தி சேச்சயா சங்கிராமமரை சார்தம் சுகம் த்யக்த்வா நிரந்தரம். கிம் சுகம் விபுதா திருஷ்ட்வா ஜன்ம வாஞ்சந்தி ச இச்சயா சங்கிராமம் அமரைஹி சார்தம் சுகம் த்யக்த்வா நிரந்தரம். என்ன சுகம் இருக்குன்னு நினைச்சிட்டாக்கும் ஜென்மம் வேணும் அப்படின்னு சொல்றது. சுகங்கள் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு தேவர்களோடு கூடிட்டு எப்ப பாரு சண்டை போட்டுண்டு சொர்க்க சுகம் கிடைக்கணும் சொர்க்க சுகம் கிடைக்கணும்னு என்னத்துக்காக்கம் இப்படி ஆக்ரகம் பண்ணணும்? எல்லா சுகங்களும் வேண்டான்னு வச்சு இந்த உலகத்திலேருந்து போறத சொர்க்க சுகம் வேணும்னு என்னத்துக்கு பிரார்த்திக்கணும்? முக்தி கிடைக்கணும்னு பிரார்த்திச்சா போருமே. அப்ப பின்ன மறுபடியும் ஜென்மம் வேண்டாமே. 33வது ஸ்லோகம். கர்த்தும் இச்சேத் ச கஹ மூடஹ ஸ்ரமதம் சுகநாசனம் சர்வதா ஏவ நிருபஸ்ரேஷ்டா சர்வே பிரம்ம ஆதயः சுராः. கர்த்துமிச்சேச்ச கோ மூடா ஸ்ரமதம் சுகநாசனம் சர்வதைவ நிருபஸ்ரேஷ்டா சர்வே பிரம்மாதய சுரா. என்ன செய்யறது? ஏது மூடனாக்கும் ஆசைப்படுவன் இப்படியெல்லாம் துரிதம் அனுபவிக்கணும் அப்படின்னு. இந்த ஜென்மம் அப்படிங்கிறது பலவிதமான நரகம் அனுபவிக்கிறது காரணமாகிறது. பலவிதமான அனுபவம், கர்ப்பபாத்திரத்துக்குள்ள கடந்து நிறைய அனுபவம் நரகம். அதே மாதிரி கர்ப்பபாத்திரத்திலேருந்து அம்மையோடு யோனீரந்திரம் வழியா வெளியில பிடிச்சு இழுக்கிறத அதை என்ன ஒரு வலியாக்கும். அதே மாதிரியே பிறந்ததுக்கு அப்புறமோ சின்ன பால்யாவஸ்தை அதை விட கடினம். இதெல்லாம் சுகத்தை இல்லாம பண்றதாக்குமே. ராஜாவே பிரம்மா இப்படி தொடங்கின தேவர்கள் எல்லாம் எல்லா விதத்திலையும் செஞ்ச கர்மங்களோடு சுக அசுகங்களை அனுபவிக்கிறா அப்படின்னு இங்க சொல்லின்னு இருக்கார் வியாசர் ஜனமேஜயன் கிட்ட. அதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 34வது ஸ்லோகம். கிருத கர்ம விபாகேன பிராப்னுவந்தி சுக அசுகே அவசியம் ஏவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுப அசுபம் தேகவத்பிஹி நிருபிஹி தேவைஹி திர்யக்பிஹி ச நிருபோத்தமா. கிருத கர்ம விபாகேன பிராப்னுவந்தி சுகாசுகே அவசியமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் தேகவத்பிர்நிருபிர்தேவைஸ்திர்யக்பிஷ்ச நிருபோத்தமா. செஞ்ச கர்மத்தோடு பலமாயிட்டு சுக அசுகங்கள் தேவர்களும் பிரம்மா வரைக்கும் அனுபவிக்கிறார். சுபமானாலும் அசுபமானாலும் செஞ்ச கர்மத்தோடு பலம் சரீரம் எடுத்த தேவர்களுக்கும் மனுஷாளுக்கும் திரியக்குகளுக்கும் அவசியம் அனுபவிக்க வேண்டி வரத்தான் செய்யும். 35வது ஸ்லோகம். தபசா தானயஜ்ஞைஹி ச மானவஹ ச இந்திரதாம் பிரஜேத் க்ஷீணே புண்ணியே அத சக்ரஹ அதி பததி ஏவ ந சம்சயஹ
തപസാദാനയജ്ഞൈശ്ച മാനവശ്ചേന്ദ്രതാം വ്രജേത് ക്ഷീണേ പുണ്യേത ശക്രോപി പതത്യേവ ന സംശയാ. தபசு, தானம், யஜ்ஞம் இதால மனுஷாளுக்கு இந்திரபதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் புண்ணியம் இல்லாம பொறுத்த இந்திரனானாலும் கீழே தொப்பக்கட்டின்னு விழத்தான் செய்ய முடியும். மனுஷனாயி தீரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. 36வது ஸ்லோகம். ராமாவதார யோகேன தேவா வானரதாம் கதாஹ ததா கிருஷ்ண சகாயார்த்தம் தேவா யாதவதாம் கதாஹ. ராமாவதார யோகேன தேவா வானரதாம் கதா ததா கிருஷ்ண சகாயார்த்தம் தேவா யாதவதாம் கதா. ராமாவதாரம் உண்டானதால தேவர்களுக்கு வானரர்களாக மாற வேண்டி வந்தது. அதே மாதிரி கிருஷ்ணனை ஹெல்ப் பண்றதுக்கு தேவர்களுக்கு யாதவர்களாயிட்டும் ஜனிக்க வேண்டி வந்தது. 37வது ஸ்லோகம். ஏவம் யுகே யுகே விஷ்ணுஹு அவதாரான் அநேகஷः கரோதி தர்மரட்சார்த்தம் பிரம்மணா பிரேரிதः பிருஷம். ஏவம் யுகே யுகே விஷ்ணுரவதாரான் அநேகஷः கரோதி தர்மரட்சார்த்தம் பிரம்மணா பிரேரிதோ பிருஷம். இப்படி யுகந்தோறும் பகவான் விஷ்ணு நிறைய அவதாரங்கள் எடுக்கிறார். தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காயிட்டு பிரம்மா பிரேரணை பண்ணிட்டாக்கும் இப்படி விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார். 38வது ஸ்லோகம். புனஹா புனஹா ஹரேஹே ஏவம் நானாயோனிஷு பார்த்திவா அவதாரா பவந்தி அன்யே ரத சக்கரவதத்புதாஹ. புனః புனர்ஹரேரேவம் நானாயோனிஷு பார்த்திவா அவதாரா பவந்த்யன்யே ரத சக்கரவதத்புதா. ஹரிக்கு இப்படி நானா யோனிகளிலாயிட்டு நிறைய அவதாரங்கள் மறுபடியும் மறுபடியும் ரதத்தோடு சக்கரம் மாதிரி சம்பவிச்சுட்டே இருக்கு. மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்கிறது. சக்கரம் அதனோடு தன்மை எப்படின்னா சுற்றி கறங்கிண்டே இருக்கும் சக்கரம். அதாக்கும் இங்க ரத சக்கரத்தை எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. மறுபடியும் மறுபடியும் பகவான் அவதரிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 39வது ஸ்லோகம். தைத்யானாம் ஹனனம் கர்ம கர்த்தவ்யம் ஹரிணா ஸ்வயம் அம்சாம்சேன பிருதிவ்யாம் வை கிருத்வா ஜென்ம மகாத்மனா. दैत्यानां हननं कर्म कर्तव्यं हरिणा स्वयं अंशांशेन पृथिव्यां वै कृत्वा जन्म महात्मना. பரபிரமத்திலேருந்து அம்சாவதாரம், அந்த அம்சாவதாரத்திலேருந்து மறுபடியும் அம்சாவதாரமாயிட்டு பூமியில அவதரிச்சு மகாத்மாவாயிருக்கிற ஹரி ஸ்வயம் அசுரர்களை நிகிரகம் பண்றார். 40வது ஸ்லோகம். ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி கிருஷ்ண ஜன்ம கதாம் சுபாம் சஹ ஏவ பகவான் விஷ்ணுஹு அவதீர்ணஹ யதோஹோ குலே. ததஹம் சம்பிரவக்ஷ்யாமி கிருஷ்ண ஜன்ம கதாம் சுபாம் ச ஏவ பகவான் விஷ்ணுரவதீர்ணோ யதோ குலே. இனி நான் அந்த சுபமாயிருக்கிற கிருஷ்ணனோடு ஜென்ம கதையை சொல்லுறேன். பகவான் விஷ்ணுதான் எதுகுலத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான் ஆயிட்டு அவதரிச்சார்.